பென்ஷன் வர்சஸ் எஸ்டபிள்யூபி எல்லாருக்குமே இப்போ என்பிஎஸ் இருக்கு ஒரு ஆப்ஷனாக. அதில் டாக்ஸ் கன்செஷன் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளாக பார்க்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. பென்ஷன்கிறது என்ன? நீங்கள் மாதம் கட்டுற ஒரு பணம் காம்பவுண்ட் ஆகி ஒரு பெரிய தொகையாக வளர்கிறது. அதிலிருந்து அவங்க மாதம் உங்களுக்கு ஒரு ரொக்கத்தை கொடுக்குறாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளவெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாக்க உங்களுக்கு மாதம் இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டிவ் நம்பர் கொடுக்குறாங்க. ஒருவேளை உங்களுடைய முதலீடுகள் அதை விட அதிகமாக ரொக்கமாக உருவானால் அதனுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நாளடைவில் வரும். பட் இந்த பென்ஷன் பிளான்ல எல்லாம் என்ன மாதிரியான ரிட்டர்ன் எதிர்பார்க்கணுங்கிறதுல தான் அடிப்படை சிக்கல். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சமீப 3-4 ஆண்டுகளுடைய ரிட்டர்னை பார்க்குறாங்க என்பிஎஸ்ல. நீங்கள் ஹிஸ்ட்ரி இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ல ரீசன்சி பயஸ் என்று கொள்ளக்கூடிய சமீபத்திய ஒரு பார்வை, அதன் தாக்கம், அது உங்களை ஒரு வகையாக சிந்திக்க வைக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் பென்ஷன் ப்ராடக்ட்ஸ் 10-12% மேலே சம்பாதிக்கக்கூடியவை இல்லை என்பது என்னுடைய அடிப்படை கருத்து. அவங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அவ்வளோதான் ரிட்டர்ன் கொடுக்கணும் நியாயமா. அதை மீறி அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்குனாக்கா அது 2 வார்த்தைகளில் டிஸ்கிரைப் பண்ணோம்னா ஆக்சிடென்டல் அண்ட் ஷார்ட் டர்ம். சஸ்டைனபிள் கிடையாது. ஸோ ஹை ரிட்டர்னை பார்த்து நான் இந்த பென்ஷன் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஹை பென்ஷன் கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறான எதிர்பார்ப்பு.